ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. எல்லாரும் நாங்கெல்லாம் சேர்ந்து 2 வீலர்ல அப்படியே கபர்ஸ்தான் போறோம். வந்து புக்கு படிக்கிறது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, நெருப்பு மேலே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் டிவி பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், ஷார்ட்ஸ் பார்க்குறான், ரீல்ஸ் பார்க்குறான், இன்ஸ்டாகிராம் பார்க்குறான். கண்ணே தெரியுது இல்லை, ஸ்க்ரீன் பார்த்து இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குது, கிட்டத்தட்ட தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு இதாகிடுச்சு. நான் உட்பட சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஆனால் எந்த சக்தி எனக்கு இருக்கலை, ஆனால் நான் செய்ததெல்லாம் என் வழியில் வருமாறு உங்களை அழைத்தது தான். என் வழிக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டேன். இப்போ நான் என்னைக்காவது சைத்தான் ஃபிசிக்கலாக வந்து நம்மளோட வழியில் கூப்பிட்டுருக்கானா? அப்போ மறுமையில் இவன் பேசுகிறான், அப்போது அவன் அறியாமல் அவன் வழியில் நம்ம போவாங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிற மெசேஜ், ஹிடன் மெசேஜ். நீங்கள் எனது அழைப்பை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சொன்னதோட சரி, அப்படியே நீங்கள் வந்து அதில் இறங்கிட்டீங்க. எனவே இப்பொழுது என்னை இகழாதீர்கள், என்ன இப்போ திட்டாதீங்கடா. ஏன்னா ஃபஸ்ட்டே நரகவாசி நான் முடிவாயிட்டேன். அப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாம் சொல்கிறான், உங்களை இகழ்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ என் கையில் எந்த கண்ட்ரோலும் இல்லை. அல்லாட்ட பேசினாவோ ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை. உங்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏதாவது நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காவது நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? நானும் காலி, நீயும் காலி, வா சேர்ந்து நரகத்துக்கு போவோம். இதற்கு முன்பு இறைவனுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்கியதற்கு நான் பொறுப்பல்ல. சைத்தான் வந்து என்ன சொல்கிறான், அல்லாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன வணங்குனீங்க இல்லையா, அதுக்கு நான் பொறுப்பல்ல. இன்றைக்கி யார் சைத்தான் வணங்குறா? முஸ்லீம் யாராவது சைத்தான் வணங்குறாங்களா? கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்களா? இந்துக்கள் வணங்குறாங்க. ஆனால் எல்லாரும் அதான் வணங்கிட்டு இருக்கோம். அவனுடைய ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. இது வந்து யார் சொல்கிறா? இப்லீஸே சொல்கிறான். இது வந்து 14 அத்தியாயத்தில் 22. அடுத்தது சைத்தானுடைய ஒரு பல்டி. மறுமை நாளையை பற்றி குரான் வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறான், 50 அத்தியாயம் 27 வசனம். சரியா? அவன் சொல்கிறான் மறுபடியும் அந்த இடத்துல சைத்தான் வந்து மனுஷனுக்கு உண்டான பேச்சு. அவனுடைய தோழன் கூறினான், யார்? அந்த ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், எங்கள் இறைவா, இவனை வரம்பு மீறக்கூடியவனாக நான் ஆக்கவில்லை. சைத்தான் என்ன சொல்கிறான், நான்லாம் இவன் கெடுக்கவே இல்லைல்ல, ஆயினும் அவனே தான் வழிகேட்டில் எல்லையை கடந்து விட்டுருந்தான். இந்த நாய் கேடு கெட்ட நாய், இவன் என்னத்தை போய் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு. அவனுக்கே லட்சியம் இருந்துச்சு, விராட் கோலி மாதிரி ஆகணும், கங்குலி மாதிரி ஆகணும், சோயப் அக்தர் மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், இதாகணும் அதாகணும், அவனை மாதிரி ஆரன் எடுத்து வீலிங் ஓடணும், இவனை மாதிரி நான் கார் எடுத்துகிட்டு பறக்கணும்ட்டு இவனே கோல் செட் பண்ணி வச்சு ஓடிட்டு இருந்தான். அதில் நான் என்ன பண்ணேன், சரிப்பா அவன் நல்லா போனேன், அவ்வளோதான். நான் இவனுக்கு ரூட்டு கூட சொல்லி தரல, அவனே ஃபாலோ பண்ணிட்டான். இது சொல்கிறான். இதெல்லாம் அல்லா முன்னாடி பேசுகிறான். அல்லா முன்னாடி போய் பேச முடியாது. குரானில் வந்து அதாவது மறுமை நாளில் யாரும் போய் பேச முடியாது. சைத்தானா இருந்தாலும் உண்மை தான் பேசுவான். அப்போ அல்லா சொல்கிறான், பதில் சொல்கிறான், என் முன்னிலையில் தர்க்கம் செய்ய, நீ அவனை கெடுத்தியா, அவன் உன்னை கெடுத்தானா, இல்லை நீயே கெட்டு போயிருந்தியா, இந்த கசகச பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். சரியா? தீய கதியை பற்றி முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம் அப்படின்னு நான் முன்னாடியே வார்னிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த வார்னிங் கேட்டியா? இப்போ என்னாச்சு? 8 ஏப்ரல் 2024 கேட்டியா? உனக்கு சொல்லியாச்சு. இனி நீ இப்போ இந்த ஸ்டூல்லேருந்து எந்திரிச்சு போய் எந்த பக்கம் வாழ போகிற தெரியாது. இன்றைக்கி ரம்ஜான் இன்னையோட நம் கணக்கெடுக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸு. நாளையிலேருந்து என்ன ரூட் எடுக்க போகிற, அல்லாஹ் பற்றி நினைக்கலையா, நாசமாக போறியா, நல்ல போறியா, அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன், என்னிடத்தில் தீர்ப்புகள் மாற்றப்படுவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபிக்ஸட் ரூல். நல்ல செயல் செய்தவர்களுக்கு நல்ல கூலி, கெட்ட செயல் செய்தவர்களுக்கு கெட்ட கூலி. இது என்கிட்ட ஃபிக்ஸட் ரூல். இப்போ வந்து நான் ரூல் மாற்ற மாட்டேன். ரூல் மாற்றி அவர் என்ன பண்ண சொல்கிறாரு, ஃபிரௌனுக்கும் அபூஜெஹலுக்கும் சொர்க்கம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நரகத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த எக்ஸாமே தப்பாக போயிருச்சுல்ல, அப்படி ஆயிரும்ல. அல்ல சொல்கிறான், என்னிடத்தில் தீர்ப்புகள் மாற்றப்படுவதில்லை, மேலும் நான் என் அடிமைகள் மீது கொடுமை இழப்பவன் அல்ல. உங்களெல்லாம் சொர்க்கத்தில் போட்டான்னு வச்சுக்கோ, அவங்கெல்லாம் அப்புறம் கேட்பாங்க, என்னெல்லாம் இது நியாயம், உனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணோம், உனக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணோம், எங்களை வந்து சொர்க்கத்துக்கு கொடுத்தா ஓகே, இந்த நாயெல்லாம் இவன்லாம் நம்ம கூட இருக்க போகிறான். அப்போ அல்லாஹ் எவ்வளோ, அல்லாஹ் அவர் ரஹ்மான் ரஹீம், அவன் நீதியாளன். புரியுதா? அப்போ இப்படி வந்தால் நாம் ஒத்துக்குவோமா? நமக்கு பின்னாடி வந்த ஒரு பேங்க்கில் நிற்கிற நீ, நமக்கு பின்னாடி வந்தவனை முன்னாடி விடுறது நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒத்துக்கிறோமா? அப்போ அன்றைக்கி வந்து நல்லவங்க ஒத்துக்குவாங்களா? இது அல்லாவுக்கு அழகா? சரி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இது அல்லாவுக்கு அழகா?
அப்போ எல்லா எக்ஸாமும் வீணா? இவ்வளோ கடுமையான எக்ஸாமு. அது ரசூலா சொல்கிறாங்களா, ரம்பத்தில் அறுக்கப்பட்டாங்க முன்னாடி இருந்தவங்க, இரும்பு சீப்பில் அப்படி கீறப்பட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஈமானுக்கு வந்து, அதான் சொல்கிறேன், ஈமானுக்கு இதெல்லாம் ஏன் தேவைங்கிறதே இப்போ நம்ம பயான் கேட்டிருக்க நிறைய பேருக்கே புரியாது. தொழுவுறதுக்கு நம்மளை எதுக்கு ரம்பலத்தில் இருக்காங்க? நான் சொல்கிறேன், இஸ்லாம் ஒரிஜினல் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. அப்போ குரான் வந்து இப்போ இந்த ஃபுல் கிளாஸ் இப்போ இந்த இடத்துல வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். பஹ்ராவில் என்ன நான் சொன்னேன், ஆல் இம்ரானில் என்ன சொன்னேன், அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இன்னும் போக 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 அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். அப்போது அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நான் வந்து அநியாயம் பண்ண மாட்டேன்பா, ஏன்னா நீதியானவன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம அன்னிசாவுக்கு வந்துடுவோம். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஓடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம், அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இது அல்லாவின் உண்மையான வாக்குறுதியாகும். நான் இப்போ சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அல்லாவுடைய வாக்குறுதி என்ன அப்படின்ட்டு, இதுதான். தம் சொல்லில் அல்லாவை விட உண்மையானவர்கள் வேறு யார் உள்ளார்களோ கேட்குறான். டே, என்னை விட உண்மை பேசுகிறேன் வேறு யாரா? ஷைத்தானு ஃப்ராடு பையன். நான் சொல்கிறேன் வாக்குறுதி என்ன, யார் நம்பிக்கை கொண்டு, என்ன நம்பிக்கை கொண்டு, அல்லாவை நம்பி, அல்லாவுடைய ரசூலை நம்பி, அல்லாவுடைய கிதாபுகளை நம்பி, அல்லாவுடைய மலக்குகளை நம்பி, அல்லாவுடைய மறுமையை நம்பி, அல்லாவுடைய விதியை நம்பி செயல்படுவார். இதெல்லாம் நம்புறதுன்னா என்ன? நம்புறதுன்னா என்ன? அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், நம்பிட்டோம். ரசூல்னு ஒருத்தர் இருந்தார், அதுவும் நம்பிட்டோம். கிதாபுன்னு ஒன்று வந்துச்சு, அதுவும் நம்பிட்டோம். இந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து, அல்லாஹ் எப்படி சொன்னான்? நேரில் வந்து பேசலை, அவன் ரசூல் மூலமாக பேசினது. ரசூல் எப்படி பேசினார் அதுவும் எங்களுக்கு தெரியாது. மலக்குகள் வழியாக வந்த குரானை அதன் மேலே நம்புறது. அப்போ எல்லா நம்பிக்கையும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு, குரானுக்குள்ளே அடங்கிருச்சு. ரசூலா கிட்ட சஹாபாக்கள் வந்து சஹாபாக்கள் ரசூலா கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க மலக்குகளுடைய ஈமான். சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க, மலக்குகளுடைய ஈமான் சிறந்தது. இப்போ ரசூலா சொன்னாங்க, அவங்க ஏன் நம்ப மாட்டாங்க, அவங்க தான் அல்லாவுடைய ஃபுல் ஆட்சியை பார்க்குறாங்க. அப்போ அவர் மறுபடியும் கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது? அப்போ சொல்கிறாங்க, நபிமார்கள் தானே. ஏன் நான் தான் ஜிப்ரீல் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன், அப்போ நான் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அவள் யாருது அப்படின்னு. நான் எங்களுதா அப்படிங்க, 3 ஆப்ஷன் எங்களுதா. ரசூலா, நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்களா, நம்பாமல் இருக்கிறது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படிங்கிற. அப்போ கேட்குறான், அவன் யார் தாங்க அது? அப்புறம் சொல்ல சொல்கிறேன், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, எதையுமே பார்த்து உங்களையும் பார்த்துருக்க மாட்டாங்க, வெறும் குரானை வச்சு நம்புவாங்க. 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வச்சு நம்புவாங்க. அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது. இப்போ இன்றைக்கி அந்த ஆஃபர் யாருக்கு இருக்குது? நமக்கு. புரியுதா? நமக்கு இருக்குது. குரான் வந்து அதான் சொல்கிறல, அல்லாவுடைய பாதையில் கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்காந்து பயான் கேட்டுடலாம். புரியுதா? கொஞ்சம் நேரம் பயான் கேட்க, இதெல்லாம் அல்லாவுடைய பாதை கிடையாது. இதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறோம்ல, அதுக்கப்புறம் தான் அல்லாவுடைய பாதை ஸ்டார்ட் ஆகும். அது சாதாரண அல்லாவுடைய பாதை இல்லை. அதான் சொல்கிறல, இந்த துனியாவுடைய மொஹப்பத்தை கட் பண்ணிடணும். துனியா வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது இருக்கணும். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறோம். நற்செயல் என்ன? நம்ம எல்லாரும் நம்பி வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கலிமா, குரான் ஓதுறது, தஸ்பீ ஓதுறது, துவா கேட்பது, பயானுக்கு போவது, இதெல்லாம் தான் நற்செயல். இதெல்லாம் நற்செயல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன். நற்செயல்னா என்னன்னா, பூமியில் அல்லாவுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி காட்டுவது, அதற்காக ஒரு ஜமாத் உருவாக்குவது, அதுக்காக பயிற்சி, அதுக்காக வந்து நம்ம வந்து எஃபர்ட் போடுவது. புரியுதா? இது சாதாரண வேலை கிடையாது. அமலு சாலிஹாத்துங்கிறது சாதாரண வேலை கிடையாது. எவ்வளோ அதில் ப்ரெஷர் வரும், அதை செஞ்சு பாருங்க தெரியும். எல்லாம் சொல்கிறேன், அவர்களை கீழே ஆறுகளோடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம், அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வோம். பர்மனண்ட் லைஃபு. நம்ம போய் நீங்கள் காடு பார்க்குறோம், என்ன ஃப்ரீ கரண்ட் இருக்கா, கிணறு இருக்கா, இன்னி வருமா, கிணறு வத்தாமல் இருக்குமா, எல்லாம் சொல்கிறோம். நிரந்தரமாக ஓடிட்டு இருக்கும். பர்மனெண்ட்டாக வாழ்வ, சாகவே மாட்ட, வயசே ஆகாது, நோய் வராது, வெளியேற்றப்பட மாட்ட. எது லைஃப் செட்டில்? 60 வருஷம் வரைக்கும் பென்ஷன் போட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறவன் லைஃப் செட்டிலா? அவன் லைஃப் செட்டிலா? வாடகை வாங்குற மாதிரி ஒரு வீடு கட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்திட்டு அவனுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப் செட்டில். நினைக்கிறது என்ன, என் பசங்களுக்கு வந்து நான் நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க லைஃப்பில் செட்டில். எதுவுமே செட்டில். நீயும் நாசமாக போயிருக்கேன், அவங்களும் நாசத்தில் தள்ளி தந்து. புரியுதா? ஓரளவுக்கு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உழைப்பு, நம்ம திறமை எல்லாத்துலையும் எங்கே இறக்கணும்? அல்லாவுடைய ஃபீல்டில் இறக்கணும். அப்போ அது எப்படி இறக்கணும்? அதெல்லாம் தனி சப்ஜெக்ட்டு. அது நிறைய அமர்வுகள் பேசணும், நிறைய உட்காரணும், நிறைய படிக்கணும். சரி, அல்லா சொல்கிறான், இறுதி விளைவு அல்ல அதை சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறேன், ஏன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன்டா, இதை ஃபாலோ பண்ணுங்கடா, இதுக்காக அமல் செய்யுங்கடா, செத்து போங்கடா, நடுவில் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக ஒரு 8 எடுத்து வச்சியா, முடிஞ்சு போச்சு, நீ வந்து ஜெயிச்சிட்ட. என்ன பண்ண ஏது பண்ணலாம் தேவையில்லை. புரியுதா? இறுதி விளைவு எல்லாம் சொல்கிறான், நீங்கள் ஆசைப்படுவது போலவோ, வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலவோ ஏற்பட போவதில்லை. அல்ல என்ன சொல்கிறான், இந்த சொர்க்கத்துக்கு யார் போவாங்க அப்படிங்கிற அந்த முடிவு இருக்குல்ல, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி. முஸ்லீம்கள் என்ன ஆசைப்படுறாங்க? முஸ்லீம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு ஆசைப்படுறாங்க. வேதம் அருளப்பட்டவர்கள் எப்படி ஆசைப்படுறாங்க? நாங்களாம் அல்லாவுடைய செல்ல குழந்தைகள், எப்படி சொர்க்கத்துக்கு போயிடும்னு ஆசைப்படுறாங்க. அல்ல என்ன சொல்கிறான், இது ரெண்டும் இருக்க போகிறது. ஆல் முஸ்லீம் சொர்க்கம் நோ, ஆல் யூதர்கள் சொர்க்கம் நோ, ரசூல்லா நம்மளை ரெக்கமெண்ட் நோ. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் காலி. சாதாரணமாக ஒரு பாங்கு வரும், அதுக்கு ஒரு 10 வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு வந்தோடனே அப்படியே நீங்களும் திருப்பி சொல்லிடுவீங்க.
அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பா ஹாஸிஹி தாவத்தி தாமத்தி வஸலாத்தி ஃபைமத்தி ஆதி முஹம்மதன் வஸீலத்தி ஃபஸீலத்தி வஸன் மகாம் முஹம்மது அல்லதி வாத்தது இது சொல்லிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் வந்து கடமை ஆயிடுச்சா? இப்போ இதில் சொல்கிறீங்களா, இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த வார்த்தைகள் என்ன இருக்குது தெரியுமா? பாங்குடைய துவாவை எடுத்து பாருங்க, அதில் அவ்வளோ வாக்குறுதி நாம கொடுக்குறோம். இந்த நபி வந்தார், எங்கள் இடத்துல வந்தார், அவர் உண்மையை கொண்டு வந்தார், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்கே பண்ணோம்? வெறும் வாயில் சொன்னால் கொடுத்துருவாங்களா? அப்போ இது லைசன்ஸ் போடுறது போயிட்டு 8 போட சொன்னீங்கன்னா 8 போடுறோம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இது கூட ஏமாற மாட்டான். நம்ம களிமா வந்து ஏமாந்து அல்ல சொர்க்கம் கொடுப்பானா? 8 போட்டேங்க சார், இதான் சார் 8ன்னா இப்படி தான் சார் வேணும், வேறு 8 ஓ இப்படி வேணுங்களா? பல்ல என்ன சொல்கிறான், முஸ்லீம்கள் ஆசைப்படுற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி ரிட்டையர்டு முஸ்லீம்கள் அவர்கள் ஆசைப்படுற மாதிரியோ சொர்க்கத்தில் தீர்ப்பு இருக்க போகிறதில்ல. நீங்கள் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ சில பேர் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. எவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேற எந்த காப்பாளனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் நினைப்பீங்களா இந்த அவுலியா காப்பாற்றுவார், ரசூல்லா காப்பாற்றுவாங்க? பேசவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசரில் நின்றுருப்பாங்க, தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. சில பேர் சஹாபாக்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவங்க சஹாபாக்கள் என் கூட, அவங்கள உள்ள விடுங்க, மலக்குகள் தடுப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, கடன் மாதிரி போனாங்க. இவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம். அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியாது. இப்ராஹிம் நபி சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் மறுமை நாளில் என்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நரகத்துக்கு போகிற லைனில் நின்றுருக்காரு. அது எனக்கு எவ்வளோ கேவலம். தயவு செஞ்சு அந்த ஒரு எங்கள் அப்பாவையாவது சொர்க்கத்துக்கு போடுவேன். அப்போ அல்ல நம்ம நரகத்துக்கு போகிறது கேவலம் தான். அது உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸு இப்ராஹிம் நபி தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை கழுதையாக மாற்றுருவோம். இப்போ கழுதை தான் நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவரை மனுஷனிலேருந்து கழுதையாக மாற்றி எல்லாம் நரகத்தில் போடுவோம். இப்ராஹிம் நபி இவ்வளோதான் சலுகை. அபுதாலிபு கிட்ட ரசூல்லா கெஞ்சுறாங்க, களிமா சொல்லுங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அமலு சாலியாத் அவ்வளோ பண்ணியிருக்காரு. களிமா சொல்லிட்டு சாவுங்க, நான் கொடுக்குறேன் மாட்டேன்ட்டார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அபு தாலிபுக்கு நான் துவா செய்வேன், எல்லாம் அவர் உதவி செய்யும். அதுவும் எதுக்கு, அல்லாவுடைய தீனுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருடைய அமல் மட்டும், அவர் மட்டும் முஸ்லீமாக இருந்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு கிடைக்கிற பரிசு வேறு யாரும் அபூபக்கர் கூட கிடைக்காது. அவ்வளோ வேல்யூபிளான அமல்கள் அவருக்கு. சரியா? ரசூல்லாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுங்கிற சாதாரண வேலை கிடையாது. மொத்த சமுதாயத்தையும் பகைச்சிட்டு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சலுகை காட்டப்படும்னு சொல்கிறேன். அவ்வளோ நல்லது செஞ்சவருக்கு என்ன கூட தெரியுமா, காலில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு செருப்பு வார் ரெண்டு செப்பல் கொடுப்பான் நரகத்தில். அந்த செப்பல் போட்டதுனால மூளை வந்து உழுகி விழுவும். இதுதான் அவருக்கு வந்து கிடைக்கிற உலகத்திலே அதாவது நரகத்திலே குறைந்தபட்ச பனிஷ்மெண்ட் இதுதான். காலில் செப்பல் போட்டால் அது உருன்னு மேலே அந்த டெம்பரேச்சர் ஏறி மூளை உருகிருச்சுன்னா போகிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உருகிருச்சுன்னு அர்த்தம். என்ன வெளியிலிருந்து உங்களை டச்சப் பண்ண மாட்டாங்க. இங்கே போடுறது நரகம், நெருப்பு. நரகத்துடைய நெருப்பு அணையும் போதெல்லாம் அது டபுள் மடங்கு வீரியமாக எரியும். புரியுதா? அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேற எந்த பாதுகாவலனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் ஹெல்ப்பு இன்றைக்கி வந்து ஜமாத் சொல்கிறேன், எங்கள் ஜமாத்தில் இருந்துட்டீங்கன்னா அங்கே வந்து இந்த மன்னஜில் செயல்படக்கூடிய ஜமாத் உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்ங்க. நீங்கள் வந்து என்ன இந்த சூப்பர் முஸ்லீம் பயன்லாம் வந்து கேட்குறீங்க. என்ன சொல்கிறேன், இப்போ நோட்டீஸ் போட்டிருக்காங்க, ஒரு 8 பக்கம் நோட்டீஸ். எந்த பாவா போட்டாங்கன்னு தெரியல, அதில் போட்டிருக்கேன். இவர் என்ன பேசுகிறாருன்னா, முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் கடமைன்னு சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. நானே சொல்கிறேன், குரான் ஆயத்து போட்டு வச்சுட்டு அதை சொல்கிறேன். கேட்டால் விளக்கம் என்ன சரியில்லைங்கிறாங்க. சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, உமர் சீரிஸ் எடுத்து பாருங்க. அவங்களாம் என்ன வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்க? எல்லாரும் பள்ளிவாசலே வந்துட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணாங்க பாரு. அநியாயமாக ஒடுக்கி வைக்கப்பட்ட மன்னர்களுடைய பிடியிலிருந்து பொதுமக்களை வெளியெடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அதற்காக செத்தாங்களா இல்லையா? அதுக்காக எத்தனை அனாதைகள் ஆனாங்க. இப்போ அனாதைகளை பற்றி குரானியாக பேசுது. இவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, குடும்ப காட்சியாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. செத்துருக்காங்க. ரசூல்லா ஃபேமிலியிலேருந்து ஆள் போயிருக்கு. என்ன ரசூல்லா ஃபேமிலியிலேருந்து எத்தனை பலி, ஹம்சார்லையும் போயிட்டாங்க, ஜாஃபர்லையும் போனாங்க, செத்துட்டே இருக்காங்க. ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் போகிறாங்க, ரசூல்லா அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஏங்க அழுகுறீங்க? சொர்க்கத்துக்கு தான் போனார். என்ன தான் சொர்க்கத்துக்கு போனாலும் என்னை விட்டுட்டு இங்கே போயிட்டார்ல, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டார்ல, என்னால் தாங்க முடியல பிரிவு. இப்போ வரும்போது 2 பேர் சிரித்து பேசிட்டு வந்தோம், போகும்போது நான் மட்டும் போகிறேன். ஹம்சாவுடைய பாடி இருக்குது, முஸப் பின் உமைருடைய பாடி இருக்குது, என்னால் சிரிக்க முடியல ரசூலா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதாவது சொல்கிறல, நம்ம சொர்க்கத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட்டு ரொம்ப சீப்பு. ஆனால் குரான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட்டு சாதாரண ரேட் இல்லை. அது சாதாரண ரேட்டு இல்லை. புரியுதா? நம்ம மைண்டு கமிட்டடாக வச்சுருக்கணும். இப்போ இந்த மதரசா சிலபஸ் படிச்சுட்டு இதெல்லாம் போட்டு ஒரு திமிரில் நீங்கள் இருக்கிறீங்களா, இது எதுவுமே நடக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்காது, யூதர்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்காது. யூதர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க வேறெல்லாம் கணக்கு போட்டுருக்கீங்க. யூதர்கள்ட்ட ஒரு முஸ்லீம் கேட்குறாரு, சஹாபி ஒருத்தர் கேட்குறாரு யூதர்களை பார்த்து, ஏண்டா இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களே, எங்களை எதிர்க்கிறீங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க, நீங்கள் மறுமையில் நரகத்துக்கு போவீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. அவன் என்னங்கிறான், ஆமாம் அப்படின்னு. என்ன சொல்கிறான், நரகத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு நம்புறேன். சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அது எதுக்குன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு. எல்லாம் என்ன பண்ணுவான், நரகத்தில் வந்து எங்களை இப்படி அனுப்புவான், பின்னாடி அங்கே ஒரு டோர் இருக்கும்,
புரியுதா? உங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் யூதர்கள் எல்லாத்தையும் நரகத்தில் போட்ட மாதிரி காமிச்சிட்டு நாங்கள் அந்த டோர் வழியாக வெளியே வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கோம்? இன்றைக்கி பாருங்கள், சும்மா இப்போ இன்றைக்கி பெருநாள் ஆகுதா, பெருநாள் பயணம்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு வந்து போலி வாக்குறுதி கொடுப்பாங்க. அதான் சைத்தானுடைய வாக்குறுதி கொடுப்பாங்க. 30 நாள் நீங்கள் அமல் செய்தீர்கள், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தீர்கள், என்ன ஒவ்வொரு பயானிலும் வந்து பக்கெட் நிரம்பியது, எனவே நீங்கள் வந்து சொர்க்கத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக்கி கொண்டீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து அந்த வாடை வருது இல்லையா, அது கஸ்தூரியோட சிறந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த நோம்பாளிக்கு மட்டும் நான் தான் கூலி கொடுப்பேன். மீதிக்கெல்லாம் யார்? மீதி வேறு கவுண்டர் எங்கேயா போகணுமா? நோம்பாளிகளுக்கெல்லாம் நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரையானுன்னு ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக போய் முனாஃபிக்கு நோம்பு வச்சான் தெரியுமா நம்ம ஆளுகளுக்கு? அவனுக்கு எப்படி ஏன் ரையானு கிடைக்கல அது தெரியுமா? இப்போ குரான் அதுதான் பேசிட்டு, இப்போ கடைசியாக தானே பேசிட்டு வரோம். முனாஃபிக் என்ன பண்ண? செலவு பண்ண மாட்டேன்னா. முனாஃபிக் என்ன பண்ண? போரில் கலந்துக்க மாட்டேன்னா. முனாஃபிக் என்ன பண்ண? உயிரிழப்புக்கு பயந்தான். மீதி இபாதத்துன்னு எடுத்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய இபாதத்தை கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சுன்னா முனாஃபிக்கோட இபாதத்து பெருசு. அதை விட உளுந்து செஞ்சோம். அவன் என்ன தெரியுமா? இல்லை, ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்புறம் நம்ம லைஃப், நமக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது, நமக்குன்னு இது இருக்குது, புரியுதா? நம்ம அன்றாட வேலையை நம்ம செஞ்சுட்டு போங்க. நம்ம தேவையில்ல ரிஸ்க் எல்லாம் நம்ம தள்ளி விடாது. சரி, அந்த பாரசீகத்தோட சண்டை போடுறது, ரோமாபுரியோட சண்டை போடுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன். மற்றவனை கட்டுப்பட வைக்கிற அந்த வேலையில் நான் செய்ய மாட்டேன். புரியுதா? இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து நம்ம பைபர்த் இஸ்லாம், நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை நீதியால் நிரப்ப வேண்டும். அதை எப்படி நிரப்பணும்? அது பெருசாக உழைக்கணும், ஒன்றா சேர்ந்து உழைக்கணும். சாதாரண வேலை கிடையாது. திரும்ப திரும்ப நான் அதை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பதிவு வைக்கிறேன். மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின். இப்போ புரியுதா? மூமின்களாக இருந்தால், இங்கே முஸ்லீம்கள் நல்லா சொல்லவே இல்லை. முஸ்லீமுடைய டெஃபினேஷன் உலகத்தில் அவனை புதைக்கிறதா எரிக்கிறதா, அவ்வளோதான். அவன் முஸ்லீமுக்கு என்ன பண்ணுவான்? திருமண நிகழ்ச்சிக்கு நிக்கா எனும் திருமணம், நிக்கா நடக்கும். புரியுதா? அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து முஸ்லீம்கிற டிகிரி. அந்த முஸ்லீம் டிகிரி நம்ம டச் பண்ணோன்னா, தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், குரான் ஓதணும், இதுதான். ஆனால் மூமின்னா அவனுடைய ரோலே வேறு. பல இடங்களில் மூமினுடைய ரோல் வந்து அல்லாஹ் சொல்கிறோம். அதனால தான் குரானை திரும்ப 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 படிக்கணும். புரியுதா? அதனால் இன்ஷால்லா நம்ம ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்ஷால்லா கிளாஸ் கொண்டு போவோம். இதை நிறுத்தாமல் நம்ம கொண்டு போவோம். நான் குரான் வந்து குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நான் முடிச்சிடலாம் என் வாழ்க்கையில். இன்ஷால்லா அது முடிச்சிடும். நடுவில் உடம்பு ரொம்ப ட்ரபிள் பண்ணிச்சு, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. இன்ஷால்லா குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு 20 கிளாஸ் ஆகுது, அல்லது ஒரு 15 கிளாஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வெளியூர் போகாமல் இருந்தேன்னா. இப்போ இதில் நல்லா சொல்கிறேன். மேலும் நற்செயல் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, என்ன இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், மூமின் அப்போ ஈமான் இருக்கும். அப்போ ஈமான் அவ்வளோ சீக்கிரம் உருவாகாது. அவர்கள் தான் சுவர்ணத்தில் நிலைவார்கள். அப்போ மூமினுக்கு சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு முஸ்லீமுக்கு கொண்டாந்து ஏன்லாம் சொர்க்கம் கொடுக்குறேன்னா, நான் தரேன்னு சொல்லவே இல்லையா? அது சைத்தான் கொடுத்த வாக்குறுதி. நீ போய் அவன்கிட்ட பேசிக்குவோம். எந்த சைத்தானு? உங்கள் ஏரியாவில் பேசிச்சில்ல அந்த சைத்தானு, யூடியூப்பில் பேசிச்சில்ல அந்த சைத்தானு, நீ வந்து பெருசாக ஸ்டீமாக போட்டு நடத்துனீங்களா, அதில் வந்து பேசுனாங்களே சைத்தான், அந்த சைத்தான் பேசினது. இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் பாண்டிங் இருந்துச்சு. நான்லாம் எதுவுமே தெரியாதுன்றவங்களாம். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அப்போ யார் மூமின்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் மூமினா சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ நம்ம வண்டவாளமே இங்கே உறுதி இல்லாத போது, இப்போ இங்கே வந்து இந்த ஜமாத்துடைய தலைவர்கள் சுப்ஹானல்லாஹ், இஸ்ரார் அஹமத் வழிகேடு, மௌலானா மௌதூதி வழிகேடு, அல்லாமா இக்பால் வழி, என்னைக்கு ஒரு மீசை வச்சிருக்காரு, தாடி கூட வைக்கல, பார்த்து தான் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்க போகிறானா? தாடி எவ்வளோ பெரிய யூதர்கள்லாம் எவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ இஸ்ரேலில் போய் பாருங்கள். உமர் சீஸ் பார்த்தீங்களா? அபூஜெல்லாம் தாடியே. அல்லாமா இக்பாலுக்கும் அவர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களா? அப்போ நீங்கள் ஹக்கில் இருக்கணும். என்ன வழி? நான் சஹாபாக்கள் எந்த வழியோ அந்த வழியில் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு நீங்களே குட் மார்க்கா? நீங்களே உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்களே திருத்த போகிறீங்களா? அல்ல திருத்த போகிறாங்க. எல்லாம் சொல்கிறேன். மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து, அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பார் கண்டிஷன், ஹூ ஆர் த மூமின், அல்லாஹ் சொல்கிறான். மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணி, அதான் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிடுது. இப்போ தொழுகையில் இபாதத்தில் மட்டும் இல்லை, இபாதத்து நம்பர் 1. புரியுதா? தனிநபர் ஒழுக்கம், நான் எப்படி ட்ரெஸ்ஸு போடணும் அதுவும் அல்லாஹ் தான் முடியும். அல்லாவுடைய கட்டுப்பாடு வரையும். நான் எப்படி பொருள் சம்பாதிக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி. நான் எப்படி செலவு பண்ணணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி. என்னுடைய நேரத்தை எதில் செலவு பண்ணணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி. என்னுடைய ஆற்றலை எதில் செலவு பண்ணணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி. என்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் எதில் பண்ணணும். என்னால் நினச்சா இந்தியாவுடைய சிறந்த நேவிகேட்டர் ஆக முடியும். என்னால் நினச்சா இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஒர்க் ஷாப்பை வச்சிருக்க முடியும். என்னால் நினச்சா நான் பண்ண முடியும். ஆனால் உழைப்பு அதில் செலுத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து ஃபுல்லாகவே அதில் டெடிகேட் பண்ணப்போ இங்கே என்ன ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு முஸ்லீமுக்கு 2 வாழ்க்கை இருக்கணும். ஒன்று பர்சனல், இன்னொன்று சமூகம். இன்றைக்கி சமூகம் சார்ந்த வாழ்க்கையே நமக்கு கிடையாது. புரியுதா? இந்த சமூகத்தை திருத்தணும். இதில் இருக்கிற தீமைகளுடைய பட்டியல் என்ன? இந்த சமூகத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும்? ஏதாவது ஒரு கான்ஷியஸ் இருக்கா? தலைவர்கள் பேசுகிறாங்களா? பேசுறது இல்லை. ஏன்? அவங்களுக்கு ஷேர் வருது. இந்த சமூகத்தை யார் கெடுத்து குட்டிச்சோரா அதிகாரத்தில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பங்கு வருது. அவங்க கூட்டாளிகள் அவங்க. அதனால் உங்களுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்களாம் குரான் படித்தா தான் ஆச்சு, நீங்களாம் தேடினா தான் ஆச்சு. இன்றைக்கி வந்து அதான் சொல்லுங்க, நீ ஹக்கு ஒருத்தன் பேசுகிறானே அவனை முதல்ல பள்ளிவாசல்லேருந்து வெளியே தூக்கி போட்டுருவான்.
புரியுதா? பள்ளிவாசல்லாம் உட்காந்துலாம் பேச விட மாட்டாங்க நிர்வாகம்லாம், ரொம்ப ரேரு. இப்போ நீங்கள் நம்மளே கட்டிட்டா தான் ஆச்சு பள்ளிவாசல். புரியுதா? இப்போ என்ன எவனோ அதில் வெளியே அதுக்கு தான் கட்டுறோம், என்ன எவன் வெளியே துரத்த முடியும்? இந்த பள்ளிவாசலில் இப்போ நான் நல்லா பேசுகிறேன், இது பேசுகிறேன், யாரோ விட்டுருவாங்களா? 10 நிமிஷம் அவங்களால சகிச்சிக்க முடியாது. புரியுதா? அப்போ என்ன அப்படின்னு நல்லா சொல்கிறான், எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையும் நல்லதாக்கி கொண்டு ஃபுல்லாக அல்லாவுக்கு அல்லா சொல்கிற மாதிரி கேட்குறான், அல்லா சொன்ன மாதிரி வாழ்கிறான், அல்லா சொன்ன மாதிரி குடும்பத்தை பார்க்குறான், அல்லா சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறான், அல்லா சொன்ன மாதிரி செலவு பண்ணுறான், அல்லா சொன்ன மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறான், ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அதுக்காக உழைக்கிறான், இரவு பகல் அதற்காக சிந்திக்கிறான், முழுமையாக சரணடைஞ்சிட்டான், தன்னுடைய நடத்தையும் நல்லதாக. இதுக்கப்புறம் அல்ல என்ன கேரக்டரும் அழகுபடுத்திக்கணும். என்ன நீயோ திருந்திட்டியா? திருந்தினோடனே தெரியுது பாரு நாய், நீ திருந்தினோடனே அடுத்தவன்லாம் உடனே அற்பமாக பார்க்கக்கூடாது, நடத்தை அழகமாயிடணும். ஒருமனப்பட்டு முழு ஃபோக்கஸோட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றினார். இப்ராஹிம் நபி வழிமுறை எப்படி ஃபாலோ பண்ணுறது? அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறியுடையவர் யார்? இப்ராஹிமுக்கு மேலே சூப்பராக வாழ்ந்து காட்டினவர் யார்? இவர் ஹீரோ. உங்கள் குழந்தை பேசுதா இப்ராஹிம் நபி மாதிரிட்டு? ஏன் இப்ராஹிம் நபி யாருன்னே தெரியாது, என்னத்த போய் பேசும்? இப்ராஹிம் நபி பற்றி இப்ராஹிம் நபி நம்ம நேசிப்போமா? நேசிப்போம். ஏன் இப்ராஹிம் நபி யாருன்னே தெரியாது, குறைஞ்சபட்சம் ஒன்று அப்படியே நேசிப்போம். என்ன நம்ம பிரியாணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு பக்கத்துக்கு, ஆட்டு பிரியாணி சாப்பிடுங்க, ஆடு அருங்க அப்படின்ட்டு. அது ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து நம்ம மட்டும் தான் ஆடு இருக்கணுமா? போய் பார்க்குறீங்க மாரியம்மன் கோயில் எத்தனை ஆடு எடுத்துருக்கான்ட்டு, எத்தனை ஆடுங்க பலி கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்களும் நம்பிக்கையாக தான் கொடுக்குறாங்க, அந்த ஆடு வந்து அவங்க சொர்க்கத்துக்கு போயிருன்ட்டு. சரியா? இப்ராஹிம் நல்லா சொல்கிறான், இப்ராஹிமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாவுக்கு முன்னாடி பணிவு. ஒரு ஆர்டர் இது அல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் பொம்பளை இப்படி ட்ரெஸ்ஸு போடணும், அவ்வளோதான் போடணும் ட்ரெஸ். மாற்றி பண்ணிட்டியா முடிஞ்ச நீ காலி. அல்லாஹ் சொல்கிறான் இப்படி தான் சம்பாதிக்கணும், மாற்றி பண்ணிட்டியா காலி. நீ எவ்வளோ தொழுது அல்லாஹ் அதெல்லாம் கணக்கு எடுக்கணும். முழுமையாக சப்மிட் ஆனால் மட்டும்தான் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கே உரியது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் என் ப்ராடக்ட்ஸ், எல்லாரும் யார்? எனக்கு அடிமை. நான் இப்போ திரைக்கப்பால் இருக்கேன், இந்த ஸ்க்ரீன் ஒரு நாள் நவுத்துவேன், அப்போ தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க உங்களை அல்லா இருக்கான்ட்டு. இதை மேலும் அல்லாஹ் யாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான். உங்களில் எத்தனை பேர் மூமின், யார் யாரெல்லாம் மூமின்ல இல்லை, காசாவில் இருக்கிறவன் யார், இந்தியாவில் இருக்கிறவன் யார், பாகிஸ்தானில் இருக்கிறவன் யார், சவுதியில் இருக்கிறவன், ஒவ்வொருத்தனையும் நான் கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். எவனும் என் கையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியும். எல்லாம் என்ன சொல்கிறோம், ஓ நாங்கள் வந்து தாவத் தப்லீக் ஜமாத் போகிறவங்கலாம் சவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆன மாதிரியே அவங்களுக்கு வந்து இருக்கும். தீனுடைய பணி, தாவத்துடைய பணி, முழுமையான ஈமானுடைய பணி. அவங்க ஆரம்பித்த தப்லீக் ஜமாத் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போச்சு. இன்னைக்கு வந்து ஜமாத் இஸ்லாமி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் மாற்றி வந்து இன்னைக்கு ஜமாத் இஸ்லாமி போயிட்டு இருக்கு. புரியுதா? இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அப்படி போயிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு அவங்க சந்தோஷம் வேறப்பட்டுக்கிறாங்க. சரியான செயல் திட்டத்தை வகுத்துருக்கோம். என்ன காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும், ஜெயிச்சு வச்சா அவன் அல்லாஹ் வந்து மதிப்பானா? என்ன என்ன நம்மளை துனியாவில் நம்மளை வந்து அப்படியே விட்டுறணும். எங்களுக்கு வந்து டாக்டர் சீட்டில் ஒரு 10 சீட் கொடுத்துடணும், எங்களுக்கு வந்து இந்த சலுகை கொடுத்துடணும், எங்களை வந்து என்ஆர்சி கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்களுக்கு சிஏ கேட்டு துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் எவன் வேணாலும் ஆட்சி பண்ணுங்க, அது அல்லாவுடைய சேரை எடுத்துங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. கோவமே வராது எங்களுக்கு. எப்போ தெரியுமா கோவம் வரும்? எங்கள் மேலே கை வச்சுன்னா கோவம். எங்களுக்கு எப்போ ஒரு ரசூல்லா தான் சொல்கிறாங்க, ஒரு ஊரை வந்து அழிக்கிறதுக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் எல்லாம் அனுப்பும். அனுப்பும்போது அவர் ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்பாருங்க, அவ்வளோ பெரிய நல்லவன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்களா, எப்படி அவனை என்ன பண்ணுறது? ரசூல்லா அல்லா சொல்லுவான், முதல்ல அவனை அழிச்சு அவன் மேலேயே ஊரை போடுது, முதல்ல அவனை போடு, அதுக்கப்புறம் அவன் மேலே ஊரை போடு, ஊரை தூக்கி கவுத்தி போடு. ஏன்? அவன் எனக்காக கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லை. இதுதான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி உலகத்தில் மது குடிக்க வேணான்றான், மது கடை போயிட்டே இருக்கு. நீ அதுக்கு அதை தாண்டி கிராஸ் பண்ணி நீ பள்ளிவாசலுக்கு வந்து 8 வச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு 8 அப்படியே கணக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்க. அவன் குடும்பம் நாசமாக போயிட்டு இருக்குது. அந்த வீட்டில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குடிகாரரை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வீடு போகும், அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகள் டெய்லி என்ன வேதனைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? இன்றைக்கி அப்பா வந்தால் என்ன பண்ணுவார்? அம்மா போட்டு அடிப்பார். புரியுதா? அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்பா வந்தால் என்ன பண்ணுவார்? அம்மா வந்து அடிப்பார். இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது தெரியலையே. எத்தனை ஆம்பளை பசங்க தன்னுடைய அப்பாவே கொல்றாங்க. ஏன் கொல்றாங்க? தீமை அந்த அளவுக்கு. இவ்வளோ தீமை நீங்கள் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கா இந்த தீமைகளை தடுக்கிறதுக்கு? நம்ம தலைவர்கள் என்னைக்காவது இந்த தீமைகளை பற்றி பள்ளிவாசல்களில் பேசியிருக்காங்களா? இதை எப்படி சரி பண்ணணும் நம்ம பேசியிருக்கோமா? இது என்னைக்கு நம்ம பேசுகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் அல்ல நம்மளை செருப்பில் அடிப்பான். இது நான் இல்லை, பிரசாந்த் கிஷோரும் இதுதான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த போதனைப்படி நீங்கள் அரசியலை கையில் எடுத்துணும். அதற்காக ஜித்தோ ஜஹத், அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் பயன்படுத்துறாரு. ஜித்தோ ஜஹத்னா என்னன்னு தெரியுமா? அந்த பயான் கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கே தெரியாது ஜித்தோ ஜஹத்னா என்னன்னு தெரியுமா? அவன் ஸ்டடி பண்ணியிருக்கான், அவன் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 20 வருஷத்தில் அந்த உலகத்தை வந்து இப்படி மாற்றினாங்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு பாடம். ரசூலுல்லாஹ் பற்றி யூதர்கள் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் படிக்கிறான், வெள்ளைக்காரன் படிக்கிறான், ஜோ பைடன் படிக்கிறான். ஜோ பைடன் வந்து சொல்கிறான், நான் வந்து இஸ்லாத்துடைய ஃபுல் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இல்லை,
மோடிக்கு தெரியாத இஸ்லாம்னா என்னன்ட்டு தெரிஞ்சு தான் எதிர்க்கிறாங்க. நம்ம தொழுகை நோம்ப பார்த்து இல்லை, ஒரு கால் இல்லை ஒரு கால் நீங்கள் முழு முஸ்லீமாக என்னைக்காவது மாறிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களை எதிர்க்க முடியாது. ஸோ முழு முஸ்லீம் நான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் சொல்கிற முஸ்லீமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, இப்போ நம்ம அரை முஸ்லீமாக இருக்கோம். அல்லாஹ்வோட கிருபையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கு அந்த நினைவூட்டுறோம். புரியுது, அல்லாஹ் எனக்கு தெளிவு கொடுத்தான் அப்படின்னு வச்சு கொடுத்தானா இல்லை எனக்கு தெரியாது, அதுக்கான முயற்சியில் இருக்கும், தேடலில் இருக்கும். ஒருத்தனுக்கு தெளிவு கொடுத்துட்டோன்னா என்னோட கடமை என்ன, அடுத்தவன் நீ எந்திரிச்சிட்டியா, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பிட்டு மட்டும் இரு. இது என்னைக்கு எல்லாம் அந்த இதுக்கு வெற்றி கொடுப்பானோ வெற்றி கொடுப்பான். கூடிய விரைவில் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ட் என்ன சொல்கிறோம், மிகப்பெரிய ஒரு அசாபுக்கில் இந்த உலகம் வரப்போகுது. எல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சுருக்கான். சரியா, அது தனி சப்ஜெக்ட், இன்ஷால்லா இது வரைக்கும் போதும். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும், ஷைத்தான் வந்து நமக்கு நேரில் வந்து வாக்குறுதியெல்லாம் தரமாட்டான். ஷைத்தான் இன்டைரக்டாக வேலை செஞ்சுட்ருக்கான், அவனுடைய வாக்குறுதியில் நம்ம இருப்போம். அதனால் நம்ம வந்து யாரை ரோல் மாடல் ஆக்கணும், ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் ஆக்கணும். அதுவும் வந்து ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் ஆக்குறோன்ட்டு நம்ம அஜரத்துகள் சொல்கிற ரோல் மாடல் இல்லை, கிதாபுகளில் பார்க்கணும். என்ன கிதாபு, குறைந்தபட்சம் நமக்கு 2 அறிவு இருக்கணும். ஒன்று குரான், குரானுடைய தஃப்சீர் படிக்கணும். நம்பர் 2 ரசூலுல்லாஹ்வுடைய சீரத், ஹதீஸ் கிதாபில், புகாரி முஸ்லீம் கிடையாது நான் சொல்கிறது, அதில் சட்டம் உள்ளது. அதில் வந்து எப்படி தொழுவணும், எந்த தண்ணியில் எத்தனை வாட்டி கழுவணும், விரல் எப்படி கழுவணும், மசா எப்படி செய்யணும், அதுதான் இருக்கும் அதில். சரியா, சில வாழ்க்கைகள் சில உபதேசங்கள் இருக்கும். நான் சொல்கிறது சீரத், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ரஹீக் மாதிரியான ஒரு புத்தகம், அல்லது தபரி மாதிரியான ஒரு புத்தகம், அல்லது அன்னிஹாயா வல்பிதாயா அப்படிங்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகங்கள் படிக்கும்போது தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வந்து நம்ம கண்ணில் பிக்சர் வரும். அதையும் குரானும் திரும்ப திரும்ப, குரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிக்கக்கூடாது. குரானுடைய செட்டப் என்னன்னா, இப்போ வெறும் ரம்ஜானில் படிக்கிறதும் கிடையாது, குரான் திரும்ப திரும்ப படிக்கணும். சஹாபாக்கள் என்ன வச்சுருப்பாங்க, 7 நாளில் குரான் முடிச்சிருவோம், மறுபடியும் அடுத்த வாரம் எடுத்துருவோம். இப்போ முடியலையா, மாதத்துக்கு ஒரு வாட்டி குரான் ஒரு தடவை நாம் புரிஞ்சு விளங்கி படிக்கணும். புரியுது, அப்போ படிக்கும்போது தான் நம்முடைய ஈமான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஈமான் ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லீடர் யாரும் இல்லை, ரசூலுல்லாஹோ அபூபக்கரோ இங்கே உட்காந்துட்டு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே கதி குரான் தான். புரியுதா, இந்த குரானுடைய சபைகள் யார் நடத்துகிறாங்களோ அதில் போய் உட்காருங்க, மாற்று கருத்து இருக்கிற ஆள்கள் கூட போய் உட்காருங்க. அவங்க தப்பாக பேசினா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் குரான் வந்து இந்த ஆயத்து தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிறது. சரியா, ஸோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குரானை கற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம மேற்கொள்ளணும். இது சாதாரண வேலை கிடையாது, மிக பிரம்மாண்டமான வேலை. இதற்காக நிறைய உழைப்புகள் தேவை. சரியா, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனா ஆகட்டும். மீதி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸ்லேருந்து பார்ப்போம்.